Hi students, welcomes you all. This is standard 11 physics. In that we are discussing unit 2 kinematics. இப்போ பார்க்க போகிறது example 2.27. லாஸ்ட் வீடியோஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பற்றி பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2.27. ரைட், சப்போஸ் two trains A and B are moving with uniform velocities along parallel track but in opposite directions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஏ, இன்னொன்று வந்து பி. ஓகேவா? ஸோ ரெண்டுமே எப்படின்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் தான் ட்ராவல் பண்ணுது அலாங் பேரலல் ட்ராக்ஸ். ஓகேவா? ஸோ பேரலாக ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன். ஓகே, ஸோ இதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ட்ரெயின் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெயின் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே. Okay, then the velocity of train A be 40 km per hour due east அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ட்ரெயின் ஏ வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஸ்பீடில் போகுது, அதான் வந்து வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் ஏ. அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா VA அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வெலாசிட்டி இஸ் வெக்டார் குவான்டிட்டி, அதனால் ஏரோ மார்க் போட்டுட்டேன். இட் வில் பி இஸ் ஈக்குவல் டு 40 km per hour. ஓகேவா? ஸோ இப்படி எழுதிக்கலாம் 40 km per hour. ஓகேவா? ஸோ எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே போல் அண்ட் தென் ஆஃப் ட்ரெயின் பி 40 km per hour டியூ வெஸ்ட். அதே போல் ட்ரெயின் பி, ஓகேவா, அதோட வெலாசிட்டி வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுவும் 40 km per hour தான். பட் அது என்ன டைரக்ஷனில் போகுது அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்ட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க கண்டென்ட். இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கால்குலேட் த ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ். ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஓகேவா? ஏவோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் பியை பொறுத்து. அதே போல் பியோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் ஏவை பொறுத்து. ரைட்டா? ஸோ நார்மலாக இப்போது இந்த வெக்டாரை ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா இதுக்கு ஆன்டி பேரலாக போகிற வெக்டாரை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஓகேவா? ஒன்று இது ஏ வெக்டார்னு எடுத்தோம்னா இதை மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ரைட்? ஸோ இது 40 km per hour ஈஸ்ட் டைரக்ஷனில் போகிறது இப்படி ப்ளஸில் எடுத்தோம்னா அப்போ இந்த டைரக்ஷனில் போகிறத ஆன்டி பேரலாக எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் 40 km per hour அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் பி. ஸோ அது என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா VAB which is equal to VA minus VB. So velocity of train A and velocity of train B. ரைட்டா? ஸோ இங்கே எழுதிக்கிறேன் VA, அதாவது வந்து velocity of train A வந்து என்னென்னா 40, அதோட மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிட்டேன், மைனஸ் velocity of train B வந்து பார்த்தோன்னா ஆன்டி பேரலாக போகுது அப்படிங்கிறதுனால மைனஸ் 40 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 40 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இது வந்து 40. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 80 km per hour. அதான் வந்து பார்த்தோன்னா பி ட்ரெயின்லேருந்து ஏ ட்ரெயினோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெயின் ஈஸ்ட் டைரக்ஷனில் போகுது, இந்த சைடு வந்து இந்த ட்ரெயின் வந்து வெஸ்ட் டைரக்ஷனில் போகுது. ரைட்? ஸோ இந்த ட்ரெயின்லேருந்து இந்த ட்ரெயினோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் 80 km per hourல போகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா thus to a passenger in train B, the train A will appear to move east with velocity of 80 km per hour
அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ரைட்டா. ஸோ பி ட்ரெயின்லேருந்து ஏ ட்ரெயினோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்த்தோன்னா 80 கிலோமீட்டர் பர் ஹவரில் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டென்ட். அதே போல் செகண்ட் ஒன்றுக்கும் நம்ம பார்க்கலாம் ரைட். ஸோ இது எப்படி எழுதலாம்னா செகண்ட் ஒன் ரிலேட்டிவ் velocity of train B with respect to train A. அதான் வந்து ட்ரெயின் ஏலேருந்து ட்ரெயின் பியோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ எப்படி எழுதலாம்னா VBA which is equal to VB minus VA ரைட்டா. வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் B அண்ட் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் A. VBக்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா -14 எடுத்துக்கலாம், ஏன்னா அது வந்து வெஸ்ட் டைரக்ஷனில் போச்சு. மைனஸ் VA வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட் டைரக்ஷனில் போச்சு, ஸோ அது வந்து +40. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா -80 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ட்ரெயின் ஏ வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட் டைரக்ஷனில் போச்சு, அதே போல் ட்ரெயின் பி வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆச்சு ரைட்டா. ஸோ அப்போ இந்த ட்ரெயின்லேருந்து இந்த ட்ரெயினை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு இது நெகட்டிவ்ல தானே வருது. ஸோ அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா வெஸ்ட் டைரக்ஷனில் ஓகேவா. ஸோ வெஸ்ட் டைரக்ஷனில் 80 கிலோமீட்டர் பர் ஹவரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டா. ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிள் சம்முக்கு உண்டான இந்த ட்ரெயின்ஸ்க்கு உண்டான அதாவது இந்த சம்முக்கு உண்டான ரிலேட்டிவ் வெலாசிட்டியாக இருக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் 2.28. Consider two trains A and B moving along parallel track with the same velocity in the same direction. ஸோ போன சம் பார்த்த மாதிரியே தான். போன சம் வந்து பார்த்தோன்னா ரெண்டு ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா சேம் அதாவது வந்து பேரலல் ட்ராக்ஸில் தான் ட்ராவல் பண்ணுச்சு, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுச்சு ரைட்டா. பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ அண்ட் பி ஓகேவா ரெண்டு ட்ரெயின் எடுத்துக்கிட்டாங்க, பேரலல் ட்ராக்ல ட்ராவல் பண்ணுது வித் சேம் வெலாசிட்டி இந்த சேம் டைரக்ஷன், ஒரே வெலாசிட்டியில் ஒரே டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட். let the velocity of each train will be 50 km per hour due east ஓகேவா. ரெண்டு ட்ரெயினுக்கு உண்டான வெலாசிட்டி ஒவ்வொரு ட்ரெயினுக்கு உண்டான வெலாசிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 50 km per hour ஓகேவா. ஸோ ரெண்டு ட்ரெயினுமே எந்த டைரக்ஷனை நோக்கி போகுதுன்னா ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி போகுது. நம்மள என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸ் ஆஃப் த ட்ரெயின் ஓகேவா. ஸோ அந்த ட்ரெயின்ஸோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ரைட். ஸோ நான் வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிறேன், ஏன்னா ரெண்டுமே ஈஸ்ட் டைரக்ஷன் தான் சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரெயின் ஏவோட வெலாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 50 km per hour ரைட்டா. ஸோ எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்லிட்டாங்க, ஈஸ்ட் டைரக்ஷனில் ரைட். அதே போல் ட்ரெயின் பி ரைட்டா. ஸோ அதுவும் நமக்கு வந்து எந்த டைரக்ஷனில் தான் போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷனில் தான் போகுது. அதோட வெலாசிட்டியும் நமக்கு என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் பி இஸ் 50 km per hour அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ரைட்டா. ஸோ இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸ் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிக்கணும் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் ஏ with respect to train B. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா VAB velocity of relative velocity of train A with respect to B. ஸோ அப்போ அதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா VA velocity of train A minus velocity of train B அப்படின்னு சொல்லி எழுதலாம் ரைட்டா. ஸோ ட்ரெயின் ஏவோட வெலாசிட்டி நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 50, அதே போல் ட்ரெயின் பியோட வெலாசிட்டி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 50. ஸோ 50 minus 50 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0 km per hour. அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெயின்லேருந்து இந்த ட்ரெயினோட ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி அப்பியர் ஆகும் ரைட்டா. ஏன்னா ரெண்டுமே ஒரே வெலாசிட்டியில் தானே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, அதனால் இங்கிருந்து அங்கே பார்க்கும் பொழுது ட்ரெயின் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும், நமக்கு ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி தெரியும் ரைட். அதே போல் இந்த ட்ரெயின்லேருந்து இந்த ட்ரெயினை பார்த்தாலும் அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் பி மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் ஏ அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதுவும் நமக்கு எப்படி இருக்கும்னா 50 minus 50
ஆன்சர் வந்து 0 தான் வரும். ரைட்டா? ஸோ அப்போ அந்த ட்ரெயின்லேருந்து இந்த ட்ரெயினை பார்த்தாலும் இந்த ட்ரெயின் வந்து நமக்கு எப்படி தான் இருக்கும், ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுமே ஒரே வெலாசிட்டியில் ஒரே டைரக்ஷனை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ட்ரெயினோட ரிலேட்டிவ் வெலாசிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.29. How long will a boy sitting near the window of a train traveling at 36 km per hour? ஒரு பாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கான். ஓகேவா? ஸோ அந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா 36 km per hour. அதாவது வந்து அந்த பாய் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா 36 km per hour. ஸோ அந்த பாய் வந்து என்ன பண்ணுறான்னா இன்னொரு ட்ரெயினை வந்து பார்க்குறான். அந்த ட்ரெயின் வந்து என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது. ரைட்டா? ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிற ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னா 18 km per hourல ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? தென் த லென்த் ஆஃப் த ஸ்லோ மூவிங் ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா 90 மீட்டர். அதாவது வந்து அந்த பாய் வந்து பார்க்குறான் பார்த்தீங்களா, ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்க ட்ரெயின், அந்த ட்ரெயினோட லென்த் வந்து பார்த்தோன்னா 90 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மள இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாய் வந்து இந்த ஸ்லோவாக மூவ் ஆகிற ட்ரெயின், அதாவது வந்து 90 மீட்டர் லென்த் இருக்கிற ட்ரெயினை பார்க்குறான் பார்த்தீங்களா, எவ்வளோ நேரம் வந்து அந்த ட்ரெயினை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஃபுல் கேட்குறாங்க. அதாவது வந்து ஃபுல்லாக அந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ நேரம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ சொல்யூஷன். ரைட்? ஸோ இதில் வந்து பாய் ட்ராவல் பண்ணுற ட்ரெயினை வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்னா பாய் ட்ராவலிங் ட்ரெயினை வந்து ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸ்லோ மூவிங் ட்ரெயினை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸ்லோ மூவிங் ட்ரெயின் கன்சிடரிங் ஆஸ் பி. ரைட்டா? ஸோ பாய் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் அதான் வந்து ஏ அப்படின்னு சொல்லி எடுத்தோம் பார்த்தீங்களா, ட்ரெயின் ஏ. அது வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் போகிற மாதிரி சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா 36 km per hour. ரைட்டா? அதே போல் இந்த பாய் வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரெயினில் இருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு ட்ரெயின் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த ட்ரெயினோட ஸ்பீட் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 18 km per hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரெயினை வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெயின் பி அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். ஸோ அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் தானே, அப்போ கண்டிப்பாக இதுக்கு பெஸ்ட் டைரக்ஷனில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரெயினோட வெலாசிட்டி அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 18 km per hour அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாய் வந்து என்னன்னா ட்ரெயின் ஏலேருந்து தான் ட்ரெயின் பியை பார்க்குறான். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிக்கு தானே பார்க்குறாங்க. ஸோ அப்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் பி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் ஏ. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஸோ அப்போது விபிஏ இஸ் ஈக்குவல் டு விபி மைனஸ் விஏ அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயின் வந்து அதாவது வந்து இந்த டைரக்ஷனுக்கு இந்த டைரக்ஷன் வந்து ஆன்டி பேரலாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வெலாசிட்டி வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயினே வந்து -36 km per hour அப்படின்னு சொல்லி கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் இதை கூட மைனஸில் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தென் விபிஏ ஓகே ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு விபி வந்து பார்த்தோன்னா 18 மைனஸ் விஏக்கு வந்து பார்த்தோன்னா -36. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 36 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 54 km per hour. ஓகேவா? ஸோ இந்த ட்ரெயின்லேருந்து இந்த ட்ரெயினோட வெலாசிட்டி பார்க்கும் பொழுது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 54 km per hourல ட்ரெயின் வேகமாக போகிற மாதிரி அந்த பாய் வந்து அப்சர்வ் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ நேரம் அந்த ட்ரெயினை வந்து பார்ப்பான் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ரைட்? ஸோ இதை வந்து நார்மலாக கன்வெர்ட் பண்ணலாம். அதை வந்து நார்மல் எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுவோம், ஹவரை வந்து செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ அப்போது 54 கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா 1000 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை பர் ஹவர்னு கொடுத்துருக்கிறதுனால டிவைடட் பைன்னு எழுதுறேன். ஸோ செகண்ட்ஸில் எவ்வளோ 1 hour இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி செகண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3600 செகண்ட்ஸ். ரைட்? ஸோ
இது கட் ஆகிடும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 54 இன்ட்டு 2 டேபிளில் கட் பண்ணால் இது 5, இது 18. அதாவது வந்து கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 5/18 மல்டிப்ளை பண்ணால் போதும் அப்படிங்கிறதா அதுக்குண்டான அர்த்தம். இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட், ரைட்டா? ஸோ இப்போ இது கட் பண்ணலாம். 18 1s are 18, 3s are 54 வரும். தென் 3 5s are 15. ஸோ 15 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தோன்னா கிலோமீட்டர் பர் ஹவரில் பார்க்கும்பொழுது அவனுக்கு எவ்வளோ தெரியுதுன்னா 54 கிலோமீட்டர் பர் ஹவரில் தெரியுது. அதுவே மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த பாய் வந்து இந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு பார்ப்பான்னா 15 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்பான். பட் நம்ம இன்னும் அவங்க கேட்ட கொஸ்டினை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணல. எவ்வளோ நேரம் அந்த ட்ரெயின் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் என்ன கண்டென்ட்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே ஒரு கண்டென்ட் தெரியும். இங்கே ஸ்பீட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா 15. ஓகேவா? அந்த ட்ரெயினோட லென்த், டோட்டல் லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 90. ஓகேவா? டிவைடட் பை டைம், நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ டி, ஸோ டீயை க்ராஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டி ஈக்குவல் டு 90 டிவைடட் பை 15. ஸோ கேன்சல் அவுட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 6 செகண்ட்ஸ். ஸோ அப்போ அந்த பாய் வந்து அந்த ட்ரெயினை வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஃபுல்லாக பார்ப்பான் அப்படின்னு பார்த்தோன்னா 6 செகண்ட்ஸுக்கு ஃபுல்லாக பார்ப்பான். ஓகேவா? அதாவது வந்து அந்த 6 செகண்ட்ஸுக்கு அந்த பாய் வந்து அந்த ட்ரெயின் வந்து ஃபுல்லாக கிராஸ் ஆகும் அப்படிங்கிறதான் அதுக்குண்டான அர்த்தம், ரைட்டா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் 2.30. So a swimmer's speed in the direction of flow of a river is 12 km per hour அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஒரு ஸ்விம்மரோட ஸ்பீடு வந்து பார்த்தோம், ஒரு ஸ்விம்மரோட ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா ரிவர் போகிற டைரக்ஷன்லேயே போச்சு அப்படின்னா அவரோட ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குன்னா 12 km per hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஸோ அது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்விம்மர்ஸ் ஸ்பீடை வந்து vs அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், ரைட்டா? ஸ்விம்மர்ஸ் வெலாசிட்டி அப்படின்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே போல் ரிவர் ஸ்பீடை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா vr அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம், ரைட்டா? இப்படி எடுத்தாச்சு, ரைட்? ஸோ ஸ்விம்மரோட ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 km per hourல இருக்கான். எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ரிவர் போகிற டைரக்ஷன்லேயே அவர் ஸ்விம் பண்ணிட்டு போனார்னா அப்போது ரிவரோட ஸ்பீடையும் அந்த ஸ்விம்மர் வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம், ரைட்? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா vs ப்ளஸ் vr விச் இஸ் ஈக்குவல் டு 12 km per hour அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், ரைட்டா? ஏன்னா ரிவர் போகிற டைரக்ஷன்லேயே அவரோட ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா 12 km per hour. அதை வந்து ரிவரோட வெலாசிட்டியும் அவர் சேர்த்து எடுத்துக்கிட்டார், அதனால தான் அவரால் வேகமாக போக முடிஞ்சுது. அதுவே அகைன்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ரிவர் த ஸ்விம்மர் ஸ்பீட் இஸ் 6 km per hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து தண்ணி போகிற திசையிலேருந்து எதிர் திசையில் அவர் ஸ்விம் பண்ணி போனார்னா அவரோட ஸ்பீடு வந்து அப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6 km per hour, ரைட்டா? ஸோ அப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு போகிறப்போ அவரோட ஸ்பீடு வந்து குறையுது, ரைட்? ஸோ அப்போ இது எப்படி எடுக்கலாம்னா vs மைனஸ் vr அப்படின்னு சொல்லி எடுக்கலாம், ஏன்னா அவரோட ஸ்பீடு வந்து குறையிறதுல. ஸோ அதுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 6 km per hour அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நம்மள இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கால்குலேட் த ஸ்விம்மர் ஸ்பீட் இன் த ஸ்டில் வாட்டர். ஓகேவா? நார்மலான வாட்டரில் அப்போது ஸ்விம்மரோட ஸ்பீடு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அண்ட் த வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் ஃப்ளோ. ஓகேவா? ரிவர் ஃப்ளோவோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ சால்வ் ஈக்குவேஷன் 1 அண்டு 2, ரைட்? இப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கலாம்னா vs ப்ளஸ் vr விச் இஸ் ஈக்குவல் டு 12. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து vs மைனஸ் vr விச் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இதை எலிமினேட் பண்ணலாம். இது கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு 2 டைம்ஸ் ஆஃப் vs அப்படின்னு சொல்லி வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ vs இஸ் ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 2. ஸோ அப்போது vs இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 9 km per hour அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போது ஸ்விம்மரோட ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா ஸ்டில் வாட்டரில் எவ்வளோ இருக்கும்னா 9 km per hourல இருக்கும். அதே போல் ரிவர் ஃப்ளோவோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும், ரைட்? ஸோ இதை எடுத்து நம்ம ஏதோ ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன், ரைட்? லெட் vs is equal to 9 km per hour
substitute in equation 1 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் ரைட்டா. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, vs plus vr which is equal to 12 kilometer per hour. நமக்கு vs ஓட ஸ்பீட் என்னன்னு தெரியும், which is nothing but 9 kilometer per hour plus vr which is equal to 12 kilometer per hour, right? So அப்போ vr is equal to 12 minus 9. அப்போது வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீட் வந்து என்ன, ஐ மீன் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 12 minus 3 9 கிலோமீட்டர் பர் ஹார், ரைட்டா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிவர் ஃப்ளோவோட வெலாசிட்டியாக இருக்கும், ரைட். தேங்க்யூ.